ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரை சிறைபிடித்த மாணவர்கள். நள்ளிரவிலும் போராட்டம் தொடர்ந்ததால் பரபரப்பு. உட்கட்சி பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்படும். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தகவல். சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறை அதிகாரிகளுடன் சந்திப்பு. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை. காலி மனைகளில் தண்ணீர் தேங்கினால் நடவடிக்கை. உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரை சிறைபிடித்து மாணவர்கள் நள்ளிரவிலும் தொடர்ந்த போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அண்மை காலமாக பல்கலையில் பல்வேறு பாலியல் தொந்தரவுகள் நடப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவுகள் உலா வருகின்றன. சமீபத்தில் கூட காரைக்காலில் உள்ள பல்கலையில் நடைபெற்ற அத்துமீறல் குறித்து மாணவியின் ஆடியோ வைரலானது. இந்த புகாரை பல்கலை நிர்வாகம் மறுத்து அறிவிப்பு வெளியிட்டது. இதில் ஆத்திரமடைந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அக்டோபர் 9ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவில் பல்கலைக்கழக நிர்வாக கட்டடத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது கலைந்து சென்றால் துணைவேந்தர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என கல்லூரி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதில் ஆவேசமடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டடத்தின் 5 நுழைவு வாயில்களையும் இழுத்து மூடி தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பதிவாளர் ராஜ்னீஷ் புட்டானி வெளியேற முடியாமல் உள்ளேயே சிக்கினர். அதேவேளையில் நிர்வாக கட்டடத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை வெளியேற மாணவர்கள் தடங்கல் செய்யவில்லை. மேலும் மதியம் 2:30 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டமானது இரவு 10 மணிக்கு மேலும் நீடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைப்படி உள் விசாரணை குழுவில் 3 மாணவர்கள் இடம்பெற வேண்டும். ஆனால் பல்கலைக்கழகத்தில் உள் விசாரணை குழுவில் மாணவர்கள் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் விசாரணை மர்மமாகவே நடத்தி முடிக்கப்படுவதாகவும், இதனால் தங்களுக்கும் இந்த குழு மீது நம்பிக்கை இல்லாமல் உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் உள் விசாரணை குழுவில் மாணவர்களை இடம்பெற செய்து பிரச்சினை தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் நிலவி வந்த உட்கட்சி பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மாறி மாறி குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த கட்சி தலைமை இருவரையும் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படக்கூடாது என கண்டித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரை அழைத்து பேசியுள்ளதாகவும், பொதுவெளியில் இதுபோல் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிமேல் இதுபோல் நடக்காது என உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசியல் நிகழ்வுகளை பாரதிய ஜனதா தலைமை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், கட்சி முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும், தங்கள் கூட்டணியில்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் உள்ளது என்றும், கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி விரைவில் வரும் என்றும், அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு ஆட்சியை பிடிப்போம் என்று கூறிய அவர், அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பரிசு தொகுப்பு வழங்க உள்ளதாகவும், இந்த ஆட்சியில் புதிதாக 50,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும், இதனை மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்துள்ளனர் என்பதால் புதுச்சேரியில் மீண்டும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலைகளை இணைக்கும் பாலம் கட்டும் பணியை வருகிற 13ஆம் தேதி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைக்கிறார் என்றும், விரைவில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவும் புதுச்சேரிக்கு வருவார் எனவும், ஜிப்மர் பட்டமளிப்பு விழா நிர்வாக காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
அரசாங்கம் வந்தாதான் புதுவையில் நலத்திட்டங்கள் நடக்கும்ன்றது ஜனங்களுக்கு தெரியும், பொதுமக்கள். ஏன்னா போட்டியாவோ ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணா புதுவைக்கு நடக்கும். இப்ப எத்தனையோ பேருக்கு அந்த வயது மூப்பு அதிகமாகி போச்சு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போறது. அதுக்கு காரணமே ஏன்னா 5 ஆண்டுகள்ல நடந்த மோசமான ஆட்சியினுடைய விளைவுதான். அதை மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. என்டிஏ அரசாங்கம் அமைஞ்சாதான் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத நேர்மையான முறையிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லா நலத்திட்டம் நடக்கும். இப்ப தீபாவளிக்கான நலத்திட்டங்கள் நடக்கும் போது அரசாங்கம் 2 கிலோ அரிசி, 2 கிலோ எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ எண்ணெய், கடலப்பயிறு, அதை ரவா, மைதா எல்லாம் கொடுக்க போறாங்க. தொடர்ந்து பென்ஷன் அது போல நல்ல திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு சென்ற ஆண்டை விட நிறைய பேருக்கு ஏறக்குறைய 40,000-50,000 பேருக்கு பென்ஷன் கிடைச்சிருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் உதவி பணம் கிடைக்கிற மாதிரி எல்லா மகளிருக்கும் 2,500 ரூபாய் கிடைக்கிற திட்டங்கள்லாம் வரப்போகுது. இன்னும் பாரத பிரதமர் வரப்போறாங்க. நிறைய நலத்திட்டங்கள் புதுவைக்கு நடக்க போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்டிஏ அரசாங்கம் வந்தாதான் புதுவைகள் நல்லது நடக்கும்ன்றது மக்கள் தெளிவா உணர்ற காலம் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. இப்போ அது 26ல தெரியும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மின்துறை அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் போது உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதிகளில் புதிய மின்மாற்றிகள் அமைப்பது குறித்தும், மின்துறை மூலம் தற்போது அமைக்கப்பட்டு வரும் புது வகையான ஏபிசி உயர்நிலை மின் கேபிள்கள் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும், மின்னிறுத்தம் ஏற்படும் பகுதிகளில் புதிய மின் கம்பிகளை கொண்டு பலப்படுத்துதல் மற்றும் பல்வேறு மின்துறை மூலம் செயல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது மின்துறை தலைமை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் மற்றும் மின்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், மின்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலரும் உடனிருந்தனர். காலி மனைகளில் தண்ணீர் தேங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி ஆகி டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவ அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலி மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் நீர்த்தேக்க தொட்டிகள், குப்பை தொட்டிகள் மற்றும் காலி இடங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வியாபார நிறுவனங்கள், உணவகங்கள், சாலையோர கடைகள் தங்களால் உருவாகும் குப்பைகள், டீ, ஜூஸ் கப், தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை கழிவுநீர் வாய்க்கால்கள் மற்றும் காலி இடங்களில் வீசாமல் தரம் பிரித்து குப்பை சேகரிக்க வரும் ஊழியர்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் உள்ள பராமரிக்கப்படாத காலி மனைகளை அதன் உரிமையாளர்கள் சமன் செய்து மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக நகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும், பராமரிக்கப்படாத காலி மனைகளின் அரசாங்க வழிகாட்டுதல் மதிப்பை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், குடியிருப்பு பகுதியில் பன்றிகளை திரியவிட்டால் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி பட்டேல் சாலை சந்திப்பில் திடீரென முறிந்து விழுந்த பழமையான மரத்தை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அப்புறப்படுத்தினர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட பகுதிகள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். இந்த நிலையில் அக்டோபர் 9ஆம் தேதி இரவு மிஷன் வீதி பட்டேல் சாலை சந்திப்பில் இருந்த பழமையான பெரிய மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்தது. இரவு நேரம் என்பதாலும் சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்ததாலும் அதிர்ஷ்டவசமாக வாகனங்களில் சென்றவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து மரம் விழுந்ததை கண்ட அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு மருத்துவமனையில் ஆலோசனை மையம் துவங்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக மனநல கூட்டமைப்பு மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக அனுசரிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநலம் காப்பது மற்றும் மனநல சேவைகளை அணுகுதல் என்ற கருப்பொருளில் கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நமது பணிகளை எளிதாக்கியுள்ள நிலையில் அவை நம் மனநலத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், கணினி, மடிக்கணினி, செல்போன் மற்றும் ஆன்லைன் சந்திப்புகள் போன்றவற்றில் நீண்ட நேரம் பணிபுரிவது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் நிலையில் இதனுடன் போர், வெள்ளம், நிலநடுக்கம், நோய் பரவுதல், விபத்துகள் போன்ற பேரழிவுகளும்
மக்களின் மனநலத்தை பாதிப்பதாகவும் தற்போதைய சூழலில் ஏற்படும் மன அழுத்தம், பயம், நம்பிக்கை இழப்பு ஆகியவற்றில் இருந்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க முடியும் என்று கூறியுள்ள அவர், இதை கட்டுப்படுத்துவதன் மூலம் மன அமைதியை பேணலாம் என்றும், பொதுமக்கள் ஏதேனும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டால் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படும் மனநல ஆலோசனை மையத்தை அணுகலாம் என்று புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. உறவினர் என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சேலியமேடு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் அவரது உறவினர் என கூறி தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பி அவரும் 20,000 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். அதன்பின் அந்த உறவினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரின் செல்போனை ஹேக் செய்து பணம் பெற்று மோசடி நடந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் சஞ்சீவி நகரை சேர்ந்த பெண்ணிடம் 820 ரூபாயும், குயவர்பாளையத்தை சேர்ந்தவரிடம் 4,998 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்தவரிடம் 5,327 ரூபாயும், கோரிமேடு பகுதியை சேர்ந்தவரிடம் 480 ரூபாய் என மோசடி நடைபெற்றுள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி ஆன்லைனில் 5 பேரிடம் 31,625 ரூபாய் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,210 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,770 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி